அதானே. இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரம் முடியும்ல. அவ அந்த வேலை செய்யட்டும், உங்களுக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த டைனிங் டேபிள க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவுங்க. பாத்திரம் எல்லாம் கழுவ தெரியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்ல. அப்ப கிளம்பு, நான் ஜட்ஜி கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே செஞ்சிடுறேன். பாத்துக்க வேதா, பல வருஷமா உன்னை எதிர்த்து அழிக்க நினைச்ச உன் பரம எதிரி இப்ப நம்ம வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா ரொம்ப புகழ வேண்டாம். சகுந்தலா, நில்லு. உன்னோட செயல் ஒண்ணு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? இனிமேலாவது உண்மையா திருந்தி வாழப்பாரு. வித்யா, என்னையே பாத்திரம் கழுவ வச்சிட்டல, பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன். பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜாமீன் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கடி உனக்கு. என்ன நினைச்சீங்களா? இல்லையே. நினைக்காம எனக்கு எப்படி பொறையேறும்? இனி நீ என்ன மட்டும்தான் அதிகமா நினைக்க வேண்டி வரும். ஏய், என்ன இது? இத நீங்க பாத்திரம் கழுவுற லட்சணமா? இங்க நின்னு பாக்குற எனக்கே தெரியுது, அந்த பாத்திரம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. பலன்னு சுத்தமா கழுவணும். இல்லன்னா இன்னைக்கு முழுக்க இந்த வேலையை மட்டும்தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. என்னம்மா பிரீத்தி, தொடச்சதையே தொடச்சுக்கிட்டு இருக்க? அந்த கைப்பிடி தொடச்சதெல்லாம் போதும், அந்த படிக்கட்டை கொஞ்சம் தொட. உடைச்சிடாத, பாத்து. கீழே படிக்கட்டலாம் பாரு. ஒவ்வொன்னா தொடச்சிட்டு போ அப்படியே. என்ன? என்ன முடிஞ்சிருச்சா? ரெடி ரெடி. நல்லா சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கோம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கும். என்ன எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. யாருமா அந்த சீஃப் கெஸ்ட்? பாக்க தானே போறீங்க மாமா. என்னம்மா ஐயோ,
வாங்க கோடீஸ்வரன். அம்மா என்னது இவரு கோடீஸ்வரன்? ஆண்டி, என்ன இதெல்லாம்? எங்க மகாலட்சுமி வரல? வணக்கம்மா. வணக்கம். வாங்க மகாலட்சுமி. குபேரன் எங்க? வந்துட்டோமா வணக்கம்மா. என்ன பாக்குறீங்க? இவங்க தான் உங்களோட சீஃப் கெஸ்ட். வாங்க போங்க போங்க. என்னது இது? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம். நாங்க எங்க தட்டுல தான் சாப்பிடுவோம். என்னது இது? பிச்சைக்காரனுக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க. நாங்க ஜட்ஜு, ஒழுங்கா ஊத்துங்க. உப்பு அதிகமா இருக்குமா? என்ன இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன வேகவே இல்ல? சாப்பாடு அப்படியே வேற வேறையா இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பரம்பரை பிச்சைக்காரங்க நாங்க. கால் வைத்து கஞ்சினாலும் அது நேர்மையா பிச்சை எடுத்த காசாதான் இருக்கும். இந்த மாதிரி தப்பாலாம் சம்பாதிக்க மாட்டோம். தள்ளுங்க. ஆமா என்னங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன மார்க்? நாங்க தினம் பல வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோம். அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். ஆனா அது எதுவுமே இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. அப்போ உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? அப்போ இவங்க 2 பேருமே ஃபெயிலா? அப்படி சொல்ல முடியாது. மோசத்திலயும் சுமாரான மோசம்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி ஒரு சமையல்னு சொல்லலாம். யாரோட சமையல்? யாரு காரக்குழம்பு வச்சது? நான்தான். ரொம்ப பெருமைப்படலாம் வேணாம். அது காரக்குழம்பு மாதிரிலாம் இல்ல. ஆனா அது ஒரு குழம்பு, அவ்வளவுதான். அப்போ நான் வச்ச சாம்பாரு? அத வச்சதுக்கு தண்டனையா அதுல 2 கிளாஸ் உன்னை குடிக்க சொன்னா உன் உசிரே போயிரும். ஏதோ இது பல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்றதுனால இந்த உடம்பு தாங்குது. இந்த பொண்ண சமையல் இல்ல, கிச்சன்ல பாத்திரம் கழுவு கூட விட்டுறாதீங்க. ரொம்ப டேஞ்சர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த சாப்பாடு நீங்க யாரும் சாப்பிட வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கூட இந்த சாப்பாடு போட்டுறாதீங்க. நாங்க கிளம்புறோம். வாமா. ஐயோ ஐயோ. ஆஹா ஆஹா. அவ பக்காவா பிளான் பண்ணிட்டா. நாம சாக போறோம். தள்ளு. ஏய் வித்யா, வித்யா கதவை தர வித்யா. எங்களுக்கு ஏதாவது ஆச்சுடா, என் பையன் உங்களை சும்மா விட மாட்டான். நாமளே செத்ததுக்கு அப்புறம் உன் பையன் வந்து என்ன செய்ய போறான்? ஏய் நீ ஒருத்தி வாய மூடுறி. ஐயோ. ஆண்டி, லேசா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது. போச்சு.
என் பேர் சகுந்தலா, இவ பிரீத்தி. நாங்க 2 பேரும் ஒரு குற்ற வழக்குல ஜெயில இருந்தோம். ஜட்ஜி எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா வேதா வீட்ல 1 வாரம் எங்களை வேலை செய்ய சொன்னாரு. நாங்களும் இங்க வேலை செய்ய வந்தோம். ஆனா இங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய சதி நடக்குது. ஏசில ஏதோ பாய்சனை கலந்து அந்த வித்யா எங்க 2 பேரையும் கொல்ல பாக்குறா. இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாதபடி டோர் எல்லாம் பூட்டி வச்சிருக்கா. எங்களுக்கு மூச்சு முட்டுது. எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு அந்த வித்யாவும் அவங்க குடும்பத்தாரும் தான் காரணம். மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் எங்களை கொல்ல பாக்குறாங்க. அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தர்ஷன், அவங்கள விட்டுறாதடா. அவங்கள விட்டுறாத தர்ஷன். அப்பா, அம்மா, அந்த வித்யாவை நீங்க சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. உங்க பொண்ணு அவதான் கொலை பண்ணிருக்கா. ஆண்டி, அந்த ஜட்ஜுக்கும் அனுப்புங்க. அப்படியே மீடியாவுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். பிரீத்தி, பிரீத்தி கணக்கு திறந்து பாரு. இங்க பாருங்க, 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இவங்க கொன்னுட்டாங்க. சார் கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். பாருங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உயிர் இருக்கா? உயிரோட தாங்க இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தம் போட்டு எந்திரிக்கலையே. எனக்கும் அதான் சார் ஒண்ணும் புரியல. தூக்க மாத்திரையை போட்டு தூங்குறாங்க சார். இல்ல, தூக்க மாத்திரையை கொடுத்து இவங்க கொல்ல பாத்துருக்காங்க. டேய், ஒரு மாத்திரை சாப்பிட்டெல்லாம் சாக முடியாது சார். இல்ல, இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. மா, மா, எதிரிமா, மா. மா, மா. மா, அம்மா, நான் தர்ஷன் வந்திருக்கேம்மா. மா, மா. சாகல. ஏய், நாம இன்னும் சாகல. நம்ம உயிரோட தான் இருக்கோம். ஆமாமா, நீங்க சாகல, உயிரோட தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கொலை முயற்சின்னு வீடியோ போட்டீங்க? வித்யா எங்களை கொல்ல ட்ரை பண்ணா. ஏசில விஷத்தை கலந்து எங்களை கொல்ல பார்த்தா. ஆமா, நாங்க தப்பிச்சிட கூடாதுன்னு அவ கதவை வேற லாக் பண்ணிட்டா. நாங்க வரும்போது கதவு திறந்து தானே இருந்தது. ஏசில இருந்து வந்த விஷத்தால எங்களால மூச்சே விட முடியல. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டோம். ஏசியை ஆஃப் பண்ண கூட முடியல. வேணும்னா பாருங்க, இப்ப வரைக்கும் ஏசி ஓடிட்டு தான் இருக்கு. உதவி கேட்டா கூட யாரும் செய்ய முன் வர மாட்டாங்கம்மா. அப்படி இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையே இல்லம்மா. கொஞ்ச நாள் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் கியூர் ஆச்சுன்னு சொல்லிக்கலாமா? ஆமா மேடம், இதை விட்டா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல மேடம். மா, வேதாவை ஜெயிக்கிறது தானே உங்க லட்சியம். ஆனா இப்ப அவங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கீங்க. இதை விட வேற அசிங்கம் இருக்க முடியுமா? சொல்றத கேளுங்கம்மா.
ஆமா ஆண்டி, நல்ல ஐடியா தான். நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கார் மேடம், அவரை வச்சு நீங்க பைத்தியம்னு சர்டிபிகேட் வாங்கிடலாம் மேடம். ஏற்கனவே ரொம்ப நாளா நீங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். இப்ப நீங்க நடிச்சா மட்டும் போதும். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இந்த வீட்ல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும். சரின்னு சொல்லுங்க. சரி, ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்து திரும்பவும் நான் இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஆச்சு, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். இல்ல மேடம், தப்பாகாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அது போதும். ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா சார்? பேச்சு வாக்குல அந்த சந்திரமோகன் என்ன பைத்தியம்னு சொன்னான்ல. ஆமா ஆண்டி, பைத்தியம் என்ன செய்யும்னு அவனுக்கு நாளைக்கு காட்டு. நம்மள டார்ச்சர் செஞ்ச இந்த குடும்பத்தை வச்சு செய்வோம். ஒண்ணுல வீடு நல்லா சுத்தமா இருக்கணுமேன்னு கொஞ்சம் சாக்கடை தண்ணி எடுத்துட்டு வந்து மாப் போட்டிருக்கேன். அதுதான் வாசனையா இருக்கு போல இருக்கு. என்னது சாக்கடை தண்ணியா? ஆமா ஸ்னேகா, வேணும்னா இத கொஞ்சம் மோந்து பாரு. என்ன பண்ற? என்ன சாரிக்கா, உங்க புருஷன் அறைய வந்தாரா? அவரை நான் பதிலுக்கு அறையலான்னு கை வாங்கினா அது தெரியாம உங்க கண்ணத்துல பட்டுருச்சு. ஏய், அவரு அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். நீ முன்னாடி வந்து அரைஞ்சிட்டு அவரு அறைய பார்த்தேன்னு சொல்றியா? அட நிஜமாக்கா, இப்ப பாருங்களேன். என் கை இப்படி இருந்துச்சா, அப்படியே அறைய வந்தனா இப்படி. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப அரைஞ்சிட்டு இருக்க. பிரீத்தி பாவம், அவளை விட்டுடு. வித்யா, இவங்க 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. அப்பா சொன்ன மாதிரி உடனே ஜட்ஜுக்கு போன் பண்ணி ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்ல. நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாதான் திருந்துங்க. நீ யாருக்கு போன் பண்ணாலும் இனி எதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அதனால இனி எந்த கோர்ட்டாலையும் உங்களை தண்டிக்க முடியாது. சீக்கிரமே இந்த கேஸ்ல இருந்து நான் முழுசா வெளிய வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா? அந்த ஆளு சட்டைய கிழிச்ச மாதிரி இந்த குடும்பத்தையே நார் நாரா கிழிச்சு வீசுவேன். என்ன எவன் கேட்பான்? பாவீங்களா, எப்படி இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? இதெல்லாம் கூட நம்பிடுறாங்களா? காசு இருந்தா எப்படி வேணா சர்டிபிகேட் வாங்கலாமா? வித்யா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. உடனே நம்ம லாயரை கூட்டிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட பேசுவோம். எப்படி உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாருன்னு கேட்போம். கேட்டு என்ன செய்வ? அப்படியே நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கேன்னு நிரூபிக்க நீ ட்ரை பண்ணாலும் அந்த கேஸை எப்படி இழுத்தடிக்கணும்னு எனக்கு தெரியும். வாழ்நாள் முழுக்க நீ இந்த கேஸை நடத்துற மாதிரி பண்ணிடுவேன். என்ன ஒண்ணு பண்ண முடியாது. என்ன சந்திரமோகன், இவ்வளவு ஓபனா சவால் விடுறாளே, இவளை எதுவுமே செய்ய முடியலன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா, எங்க உன் பொண்டாட்டி? இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. சரி, வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டி, எதுக்கு உங்ககிட்ட வல வலன்னு பேசிக்கிட்டு? நம்ம கிளம்பலாம் வாங்க. இது ரொம்ப
அழகா இருக்கே. ஏய், வரட்டுமா? பைத்தியம் இப்படித்தான் பண்ணும். பை. வாங்கம்மா. வா பிரீத்தி. ஓட்டணும் ஒண்ணு. பேச்சு கேட்டு இவங்க 2 பேருக்கு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த வீட்டையே குப்பை மேடா மாத்திட்டு போயிட்டாளுங்க. சாக்கடை தண்ணியில வீட்டு தொடச்சிட்டு கிச்சனையும் அலங்கோலம் படுத்திட்டு போயிட்டாளுங்க. இதெல்லாம் யார் இப்ப சுத்தம் பண்றது? வீடே நாறுது. யாரும் சுத்தம் பண்ண வேண்டாம். சுத்தம் பண்ணாம எப்படி நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது? போனவங்களே திரும்பி வந்து எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க. வில்லி அவளே இவ்ளோ யோசிக்கும் போது நான் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேனா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது ஏன் யார் டிஸ்டர்ப் பண்ற? என்ன பணம் ஏதாவது பத்தலையா? அதெல்லாம் இல்ல மேடம், ஒரு பிரச்சனை மேடம். என்ன மறுபடியும் அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாரா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், இது வேற பிரச்சனை மேடம். அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாரு? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லி தொலைங்களேன். அந்த ஜட்ஜி உங்க 2 பேரையும் சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு மேடம். அவரு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து நிஜமாலுமே நீங்க பைத்தியமான்னு சர்டிஃபை பண்ணணுமா? அது மட்டும் இல்ல, அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாராம். அதுக்கு என்ன, அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நமக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க போறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த டாக்டர் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல மேடம், ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளே ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருப்பான். இது வரைக்கும் மென்டலா நடிச்ச யாருமே அவர்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்ல. ஜட்ஜ் பிளான் பண்ணி தான் அவரை ரெஃபர் பண்ணிருக்காரு. இப்ப என்னையா பண்றது? 2 பேரும் அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. அவர் மட்டும் நீங்க பைத்தியம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் யாராலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். போயா. ஐயோ, ஊர்ல குண்டு வைக்கிறவன் கடத்தல் பண்றவன்லாம் நல்லா இருக்கான். நாங்க ஒரே ஒரு குடும்பத்தை தானே கெடுக்க நினைக்கிறோம். எங்களுக்கு இவ்ளோ சோதனை வரணுமா? கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ, அந்த லாயர் பேச்ச கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே. வேணாம் டாக்டர், வேணாம். ஒண்ணு இல்ல இல்ல டாக்டர், வேணாம். ஏமா பயப்படாதம்மா, ஒண்ணாகாது. சுச்சு போடுவோமா? வேணாம் டாக்டர், வேணாம். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். என்ன கொல்றாங்களே? கொல்றாங்களா? யார் கொல்றாங்க? நாங்க கொல்லல மேடம், நாங்க ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? போலாம் சொல்லிட்டாங்க. நீங்க பக்கத்துல டாக்டர், எங்களை விட்டுருங்க. நாங்க பைத்தியமே கிடையாது. நாங்க சும்மா நடிச்சோம். இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா பொய்யான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நடிச்சோம். ப்ளீஸ் டாக்டர், எங்களை விட்டுருங்க டாக்டர், ப்ளீஸ். நாங்க பைத்தியமே இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஆனா இவங்க பைத்தியம் தான் போல இருக்க. ஏ சகுந்தலா, உண்மையை சொல்லி தொலைடி. இல்லனா நீ அந்த சார்லியே செத்துருவே. மா, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கறாமா? ஆரம்பிக்கலாம். பைத்தியம் இல்ல. நிறுத்துங்க டாக்டர். ஐயோ நிறுத்தியா, நான் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? ஐயோ, நான் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? நான் போய் சொன்னேன். நான் பைத்தியம் மாதிரி நடிச்சேன். வாங்கயா, அதை கழட்டுங்க. நான் கொலை வெறியில இருக்கேன், அப்படியே ஓடி போயிருங்க. வித்யா, இவங்களை திரும்ப வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும். பாத்துக்க,
உன் அன்பு அக்கா கூட உனக்கு சப்போர்ட் இல்ல. யாராவது ஒருத்தவங்க மன்னிச்சாலாவது உள்ள விடலான்னு பாக்குற. எல்லாருமே உனக்கு எதிராவே இருக்காங்களே, என்ன பண்றது? நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நாங்க திருத்திக்கிட்டோம். வீடு முழுக்க சாக்கடை தண்ணியால மாப் போட்டு வச்சிருக்கீங்க. அது இப்போ அத நல்ல சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு நான் தொடச்சு கொடுத்துடுறேன். கிச்சன் ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் வித்யா. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தரையையும் தொடச்சு வச்சிடுறேன். அப்புறம் என் போன் வேற. நான் புது போனே வாங்கி தந்துடுறேன். இல்லனா அத நானே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுறேன். இந்த வீட்ல நாங்க உடைச்ச எல்லா பொருளையுமே நாங்க மாத்தி கொடுத்துடுறோம். அப்பா இந்த சட்டை என்ன பண்றது? சார், நான் புது சட்டை வாங்கி தரேன் சார். இதே சட்டை தான் எனக்கு வேணும். நான் எம்ப்ராய்டரி போட்டு தந்துட்டுமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க? இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்து பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. வித்யா, என்ன வித்யா? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இது அவங்களுக்கு கொடுக்கற சான்ஸ் இல்ல ஆப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க இந்த வீட்ல என்ன சொகுசாவ வாழ போறாங்க. செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறாங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன். வீடு பழைய மாதிரி சும்மா பளபளன்னு இருக்கணும். மாப் போடும்போது ஒரே ஒரு இடம் சரியா சுத்தம் ஆகலனா கூட திரும்ப மொத்த வீட்டையும் மாப் போட்டு துடைக்கணும். பிரீத்தி, உனக்கும் இதேதான். அதெல்லாம் தப்பில்லாம சுத்தம் பண்ணிடுறேன் வித்யா. பார்க்கலாம். உள்ள வாங்க. இதுல எம்ப்ராய்டரி போடு. என்ன இது பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி என்ன ரொம்ப தீவிர யோசனையில இருக்கா? என்னவா இருக்கும்? ஹே வித்யா, என்னாச்சு? ஏன் சஞ்சய், எனக்கு ஒரு டவுட் தானே? கேளு. அதை கிளியர் பண்ண தானே நான் இருக்கேன். அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல டவுட் வந்திருக்குன்னா அது நல்ல டவுட்டா தான் இருக்கும். என்ன? எதுவா இருந்தாலும் அங்க நின்னு பேசு. போ, பின்னாடி போ. போ. சரி போறேன். நம்ம ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்றோம்ல. ஆமா. அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படிதானா, இல்ல இடையில இந்த மாதிரி மாறிடுறாங்களா? அதாவது சின்ன வயசுல கெட்டவங்களா இருந்து வளரும் போது திருந்தினவங்களும் இருக்காங்க. அப்புறம் சின்ன வயசுல நல்லவங்களா இருந்துட்டு வளர்ந்த பிறகு ரொம்ப மோசமான ஆளுங்களா ஆனவங்களும் இருக்காங்க. தப்பு செஞ்சு கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை எல்லாரும் பயன்படுத்திக்க தானே நினைக்கணும். அப்படிதான் நினைக்கணும். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. இப்போ இந்த சகுந்தலாவும் பிரீத்தியும் எடுத்துக்கோ. நீ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு திரும்பவும் அப்படியே தானே இருக்காங்க. இப்பவும் தொடர்ச்சியா ஏதாவது கிரிமினலா செய்ய ட்ரை பண்றாங்களே. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல கூட அவங்க ரெண்டு பேரும் தூங்காம நம்ம குடும்பத்தை என்ன செய்யலான்னு தான் யோசிப்பாங்க. குறிப்பா உன்னை ஏதாவது செய்யலான்னு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அத உங்க புத்தி சாகர வரைக்கும் அது மாற போறது இல்ல. கரெக்டா சொன்ன. இப்பதான் நான் கேட்டுட்டு வரேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ஷன் கிட்ட சொல்லி என்ன தீத்து கட்ட பிளான் பண்றாங்க. புது ஆளுங்களை இறக்க போறாங்களாம். என்னது, உன்னை கொல்லவா திட்டம் போடுறாங்களா? ஆமா சஞ்சய். இத கேட்டுட்டு நீ சும்மா வந்தியா? வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கும் அவங்கள அடிச்சு அடிச்சு போர் அடிச்சு போச்சு. அவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவங்க அவ்வளவு ஈஸியா திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உண்டு இல்லன்னு நான் பண்றேன். இப்ப ஏய் சஞ்சய், வேண்டாம். வித்யா, வழி எப்படி வித்யா? சொல்றத கேளு. நான் சொல்றது கேளு. அவங்க உன்னை கொல்ல பிளான் பண்றாங்க. என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? தலை
எல்லாம் நம்ம ஆளுங்க தான், தைரியமா பேசலாம். விஷயத்த சொல்லுங்க, யார தூக்கணும்? எப்படி சிங்கு? என்ன தேடி வரவங்க எதுக்கு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா? ஒன்னு வர ஒரு மினிஸ்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாரே. ஆமா. வெளில சொல்லாதீங்க, அது நம்ம பண்ணதுதான். ஓ, பெரிய ஆளு சிங்கு நீ. ரொம்ப புகழாதீங்க, சிங்குக்கு புகழ்ச்சி பிடிக்காது. எங்க விஷயத்துக்கு வாங்க. யார் இந்த பொண்ணு? வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன், வேதவல்லியோட சின்ன மருமக, பேரு வித்யா. நான் இந்த பொண்ணை பார்த்திருக்கேன், சோசியல் மீடியால ஃபேமஸ். இந்த பொண்ணை என்ன செய்யணும்? இவளை தான் நீ கொலை பண்ணணும். பொண்ணா இருக்கு. ஏன் பொண்ணுங்களை கொலை பண்ண மாட்டீங்களோ? கொஞ்சம் பாவம் பாப்பேன். என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, முடிச்சிடலாம். ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அத பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா எவிடன்ஸ் இல்லாம கதையை முடிச்சிரு. அதெல்லாம் பண்ணிடலாம். இதுவரை நான் பண்ண கொலை எதுக்குமே எவிடன்ஸ் இல்ல, போலீஸ் என்ன புடிச்சது இல்ல. இல்லன்னா இங்க இவ்வளவு நாள் தொழில் பண்ண முடியுமா? சிங்கு, இந்த அட்வான்ஸ். டீக்கே. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். பேமெண்ட் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏமாத்த நினைச்சா அப்புறம் அப்படிலாம் நடக்காது சிங்கு. ஓய், தேகோ, ரொம்ப டைம் எடுத்து கூடாது. அடுத்த வாரம் பஞ்சாப் போகணும், அதனால நாளைக்கே முடியணும். சரி சிங்க, முடிச்சிடலாம். சல். முடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லு. சொல்றான். வர. ठीक है. चल चल. பிரீத்தி, யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. சொல்லுடா. மா, வித்யாவை கொலை பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆளு பிடிச்சிருக்கமா. நார்த் இந்தியாக்காரன் சிங்கு. சிங்கா? அவனுங்க தொழில்னு வந்தா சுத்தமா இருப்பானுங்கல்ல? ஆமாமா, ரொம்பவே ஃபேமஸான கையி. போன மாசம் மினிஸ்டர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்தார்ல? ஆமா. அத பண்ணது கூட இந்த சிங்கு தாமா. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டினதே இல்லம்மா. அவன் வித்யாவை முடிச்சு கட்டணும் ஒத்துக்கிட்டாமா. ஓ, சூப்பர்ரா. आओ, अंदर आओ. ஏய், யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? சத்தம் போட்ட இங்கே கொன்னு போட்டுருவேன். அவ மேரே சாத். கைய விடுடா. யாராவது இருக்கீங்களா? ஏய், கைய விடு. ஏய், கைய விடுடா. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. விடுடா. என்ன விடு. டோர் ஓபன் பண்ணு. யாராவது வாங்க. என்ன காப்பாத்துங்க. விடு. ஏய். ஏய்.
சார் சொல்லு சார். உன்னை நான் அவளை கொலை பண்ண தானே சொன்னேன். நீ அவளை எங்க தூக்கிட்டு போற? சார் அந்த இடம் பப்ளிக் அதிகமா வர்ற இடம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். அதான் நம்ம இடத்துக்கு நாம கூட்டு போறோம். நான் தப்பா நினைச்சிட்டேன். சிங்கு சொன்ன வேலை தவிர தப்பான வேலை எதுவும் செய்ய மாட்டான் சார். கொலைனா கொலை மட்டும் தான். நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க சார். நான் வரேன், நீ போயிட்டு இரு. என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா. வாய்க்கட்ட மட்டும் அவுத்து விடுங்க. டேய் முண்டம், உன்னை கடத்துற மாதிரி நடிக்க சொன்னா இதுக்கு இப்படி கை கால்லாம் கட்டி போடுற? இதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற?